சிம்ம ராசிக்கு குரு 12ஆம் இடத்திற்கு வந்து உச்சமடைகிறது. இது நன்மை செய்யுமா செய்யாதா? சிம்ம ராசிக்கு குரு எந்தெந்த வீடுகளுக்கு அதிபதியாக வருகிறார் என்று பார்த்தால் 5ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால் அவர் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அவர் தான் அதிபதியாக வருகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றால் 5ஆம் இடம் என்று அர்த்தம் ஜோதிட பாஷையிலே. 5ஆம் இடத்திற்கு அதிபதி உச்சம் பெறுகிறார் என்றால் நன்மைதான் செய்ய வேண்டும். பெரிய நன்மையெல்லாம் நடைபெறும். 5ஆம் இடத்திற்கு அதிபதி உச்சமடைகிறார். அப்படியானால் 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், பதவி, பிள்ளைகள், இது ரெண்டையும் குறிக்கிறது 5ஆம் இடம். அந்த 5 குடையவன் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா, ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஃபெர்டிலிட்டி சென்டருக்கெல்லாம் போகாமலே குரு பகவான் உங்களுக்கு குழந்தையை கொடுத்துருவார். சிம்ம ராசியிலே உள்ள திருமணமான இளவயது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இப்போ ஆண் வாரிசு கிடைக்கும். புத்திர சந்தானம் ஏற்படும். மக்கட்செல்வம் உருவாகும். பிள்ளை வேணும், எனக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிள்ளை வரம் கொடுப்பார் குரு பகவான். குரு பகவான் தான் பிள்ளை வரம் கொடுப்பவர். அவருக்கு பேரே புத்திரகாரகன். புத்திரகாரகன்னா மகனை கொடுப்பவன் அர்த்தம். மகன் வேண்டும் என விரும்பும் சிம்ம ராசியினருக்கு இப்பொழுது அந்த பாக்கியம் கிடைக்கும். முதல் பலன் இது. சார் எனக்கு புள்ளெல்லாம் இருக்கா சார், வேறு என்ன சார் கிடைக்கும்னா பதவி கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது பதவி, 5ஆம் இடம் என்பது மகன். மகன் இல்லாதவர்களுக்கு மகன் கிடைக்கும். உயர் பதவி இல்லாதவர்களுக்கு பதவி கிடைக்கும். இது ரெண்டும் முக்கியமாக குரு கொடுத்துருவார். இன்னொன்று என்னென்னா, வீடு கட்டுவீங்க, பெரிய வீடு, இண்டிபெண்ட் ஹவுஸ், தனி வீடு. தனி வீடுங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து கற்பனையாகி விட்டது. இன்றைக்கி ஃப்ளாட் வாங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் எங்கேருந்து தனி வீடு வாங்கிறது? ஆனால் கொடுத்தானுமே 12ல் குரு வந்து உச்சமான சுப விரயம். சுப விரயம்னா வீடு கட்டுவீங்க. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, 12ல் குரு வரும்பொழுது கையில் இருக்கிற காசெல்லாம் காலி ஆகிடும். இது ஒரு நல்ல விஷயமா சார் அப்படின்னா, நல்ல விஷயத்துக்காக காலியாகும். ஆனால் நல்ல விஷயம். அனாவசிய செலவு வந்தால் தான் அது தப்பு. வீண் செலவு வந்தால் அது கெட்ட நேரம். பயனுள்ள நல்ல செலவு வந்தால் அது நல்ல நேரம். நீங்கள் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு புதுமனை புகுவிழா அப்படின்னு பத்திரிக்கை அடித்து எல்லாரையும் வரவழைச்சு எல்லாருக்கும் விருந்து உபசாரம்லாம் பண்ணுவீங்க. பின்னால் எவ்வளோ கடன் இருக்குன்னு சொந்தக்காரங்கள்ட்ட போய் சொல்லவா போகிறீங்க? எதுக்கு சொல்லணும்? கடன் வாங்கி தான் எல்லாருமே வீடு வாங்குவாங்க. வீடுங்கிறது கையில் கேஷ் எடுத்துகிட்டு போய் வாங்குகிற விஷயம் இல்லை. வீடு வாங்கும்போது கொஞ்சமாவது ஹவுசிங் லோன் இருக்கும். அந்த ஹவுசிங் லோன் இப்போ ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு கிடச்சிரும். எப்படி ஹவுசிங் லோன் கிடைக்கும் அப்படின்னா, விரயஸ்தானத்திற்கு குரு வந்தால் விரயம் ஏற்படும், செலவு ஏற்படும். நல்ல செலவாக இருக்கும். நல்ல செலவு, சந்தோஷமான செலவு. என்னெல்லாம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமான செலவு? வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னாங்க. இது ரெண்டும் ரொம்ப செய்வது கடினம், அமைவது ரொம்ப அபூர்வம். நம்ம நினச்ச நேரத்திலலாம் வீடு வாங்கிட முடியாது, நினச்ச நேரத்தில் கல்யாணம் பண்ண முடியாது. அது அமையணும். அது ரெண்டுமே அமையும். சிம்ம ராசிக்கு வீட்டை கட்டி பார்ப்பீர்கள், கல்யாணத்தை பண்ணி பார்ப்பீர்கள். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார். இதுதான் சிம்ம ராசிக்கு குரு பண்ணுவார். நீங்கள் எப்படி வீடு கட்டுவீங்க? குரு கொடுப்பாருங்க. 12ல் விரயஸ்தானத்தில் இருந்தால் விரயத்தை ஏற்படுத்தணும், செலவை ஏற்படுத்தணும். பெரிய செலவாக இருக்கணும். பெரிய செலவுன்னா என்னது? வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது. 3வது ஒன்று இருக்குது. இப்போல்லாம் படிப்பு. பசங்களை படிக்க வைக்கணும்னா அவங்க வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் சொல்லுவான். நமக்கு அது எங்கே இருக்குன்னே தெரியாது. குளோபை வச்சு உருட்டி, இதோ இங்கே தான், அந்த நார்த் அமெரிக்காவில் இதோ இந்த இடத்துல இருக்குது இந்த யூனிவர்சிட்டி, அங்கே போகணுன்னா அங்கே போய் படிக்கணும். 35 லட்ச ரூபா முதல் வருஷ ஃபீஸு, எடுத்து கீழே வெயி அப்படிம்மா அம்மாட்ட. ஏடா 35 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கடா போகிறது? உங்கள் அப்பாவுடைய அக்கௌண்ட்டில் அவ்வளோலாம் இல்லையேடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எஜுகேஷன் லோன் போட்டு எனக்கு பணம் கொடுக்கணும். நான் போகிறேன், அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வர போகிறேன், எனக்கு வந்து 35 லட்ச ரூபா கொடுன்னு கேட்பான். அதுவும் சுப விரயம். கல்விக்காக செலவிடுவது சுப விரயம். திருமணத்திற்காக செலவிடுவது சுப விரயம். வீடு கட்டுவதற்காக செலவிடுவது சுப விரயம். இந்த 3ல் ஏதோ ஒன்று நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. சார் எனக்கு வீடு இருக்குது, கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசில் பசங்க யாரும் இல்லை, படிக்கிற வயசுலேயும் பசங்க இல்லை, எல்லாம் சின்ன பசங்க, எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கும் ஏதாவது பெரிய செலவு வரும். பொதுவாக என்ன பலன்? சிம்மத்திற்கு என்ன பலன்னா, பெரிய செலவு வரும், அது நல்ல செலவாக இருக்கும். இதுதான் பலன். நெல்லை மாவட்டத்திலே 5 கோவில்கள் இருக்கின்றன. அதற்கு பெயர் பஞ்ச குரு ஸ்தலம்.
அந்த 5 கோவில்களிலும் தட்சிணாமூர்த்தி சற்று வித்தியாசமான போஸில் உக்காண்டிருப்பார். நீங்கள் தட்சிணாமூர்த்தி எப்படி உக்காண்டிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு காலை இப்படி தூக்கி மேலே வச்சுட்டு ஒரு காலை கீழே வச்சுட்டு இருப்பார். கீழே வந்து 4 பேர் இருப்பாங்க. சனகாதி முனிவர்கள் எல்லாம் இருப்பார்கள். கல்லால மரத்தடியிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். மௌன உபதேசம் செய்து கொண்டிருப்பார் தட்சிணாமூர்த்தி. சிவபெருமானின் 64 திருவுருவங்களிலே தட்சிணாமூர்த்தி தான் முதன்மையானது, மிக முக்கியமானது தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தி 5 கோவில்களிலே 5 விதமான காட்சி தருகிறார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து போனீங்கன்னா 5 கோவிலும் பக்கத்தில் தான் இருக்கும். இடைக்கால், அரிகேசநல்லூர், திருப்புடை மருதூர், தென்திருப்புவனம், அத்தாழநல்லூர், இந்த 5 கோவில்கள் ஒரே நாளில் தரிசனம் பண்ணும். எல்லாம் பக்கத்தில் தான். ஒரு கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். இடைக்கால் மட்டும் கொஞ்சம் ஒரு 7-8 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். அரிகேசநல்லூர், அத்தாழநல்லூர், திருப்புடை மருதூர் எல்லாம் ஒரே சர்க்கிளில் தான் வருது. திருப்புடை மருதூருங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். திருவிடை மருதூர், திருப்புடை மருதூர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தலங்கள். இது இடைமருதூர், அது புடைமருதூர். திரு இடைமருதூர், திருவிடமருதூர். திருப்புடைமருதூர், திருப்புடமருதூர். திருவிடைமருதூருங்கிறது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. திருப்புடை மருதூருங்கிறது நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி போய் போகணும். 5 கோவில்கள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இடைக்கால், அரிகேசநல்லூர், திருப்புடை மருதூர், தென்திருப்புவனம், அத்தாழநல்லூர் முன்றீஸ்வரர், அத்தாழநல்லூர் முன்றீஸ்வரர், அரிகேசநல்லூர் அரியநாயகி சமேத அரிகேசநாதர். அரிகேசநல்லூர் வந்து குபேரன் வழிபட்ட தலம். குபேர லிங்கம் என்றே அங்கே ஒரு லிங்கம் இருக்கிறது. குபேரன் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தான் இழந்த தனது வாகனம் ஆகாயத்திலே நினைத்தபடியெல்லாம் பறக்கக்கூடிய அந்த ஆகாய விமானத்தை மீண்டும் பெற்றார். குபேரனுக்கு சிவபெருமான் பல வரங்களை கொடுத்த இடம் அரிகேசநல்லூர். அடியேனுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம். அது இந்த பஞ்சகுரு ஸ்தலங்களில் 2வதாக வருது. இடைக்கால், அரிகேசநல்லூர், திருப்புடை மருதூர், தென்திருப்புவனம், அத்தாழநல்லூர், இந்த 5 கோவில்களுக்கும் சென்று வாருங்கள். பஞ்சகுரு ஸ்தலம்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்றது. அம்பாசமுத்திரம் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துங்க. திருநெல்வேலியில் இறங்கி கூட அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அம்பாசமுத்திரம் போய் அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகலாம். பஞ்சகுரு ஸ்தலம் போகணும் அப்படின்னா அந்த கார் டிரைவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுவார். காரோ ஆட்டோவோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க. 5 கோயிலையும் காமிச்சு திருப்பி கொண்டு வந்து உங்களை அம்பாசமுத்திரத்தில் இறக்கி விட்ருவாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் கிளம்புற மாதிரி ரெடியாக போகணும். போனீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துடலாம், 5ஐயும் பார்த்துடலாம். இந்த பஞ்சகுரு தலத்தை சிம்மராசி அன்பர்கள் தரிசனம் செய்தால் இந்த 5 மாதங்களுக்கு மட்டுமே உச்சமாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். நல்ல செலவுகளாக ஏற்படும். சுப விரயங்களை ஏற்படுத்தும். சுப விரயம் ஏற்பட்டால் மகிழ்ச்சியும் கிடைக்கும். வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தால் சந்தோஷம் தானே. பல லட்சம் செலவாகும், ஆனால் பரவாயில்ல, அதுக்கு தானே சேர்த்து வச்சிட்ருக்கோம். எனவே உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வருகின்ற செலவெல்லாம் நல்ல செலவாக வருவதற்கும், மற்றபடி உங்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியம், மன சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை, வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, திருமண தடை விலகுதல் போன்ற எல்லா நன்மைகளும் நடைபெறுவதற்கு நெல்லை மாவட்டத்தில் உள்ள பஞ்சகுரு ஸ்தலம் சென்று வழிபாடு செய்துவிட்டு வரவும்.